ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய பிளைன் ஹாரம், மிடில் ஹாரம், நக்லிஸ் எல்லாமே பிளைன் கோல்டில் இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸு இந்த விலாகில் காட்டிகிட்ருக்காங்க. அதோட அங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்கிற ஆஃபர்ஸும் காட்டுறாங்க. ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. வேஸ்டேஜ் வந்து வெறும் 1% ஸ்டார்ட் ஆகுதுங்க தாலி செயினுக்கு. ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 6% ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிளைன் மாடல், கல்கட்டா, பாம்பே, டர்க்கி மாடலு ப்ளஸ் ஆன்டிக் மாடல் எல்லாமே நான் அந்த டேக்கோடு உங்களுக்கு காட்டியிருக்கேங்க, புக் ஷீட்டோட. ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. சில்வருக்கு, டைமண்டுக்கு கூட இங்கே ஆஃபர் இருக்குது. சேனலுக்குள்ளே போன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான மாடல்ஸ் இருக்குது பிளைன் கோல்டுலவே. நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 9170 rupees இருந்துச்சுங்க. இது எல்லாமே நக்லீஸு, மிடில் ஹாரம், ஹாரம் 3 மாடல் இருக்குது. ப்ளஸ்ஸு பிளைனாக சிங்கிள் நக்லீஸு ஹாரமும் இருக்குங்க. நான் மேலேயே வெயிட் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பாம்பே டைப் பேட்டர்ன் தான். பாம்பே டைப் பண்ணாவே நம்மளுக்கு சலங்கு வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். லாங்கில் வந்து நான் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிற ஹாரம் வந்து 86 grams இருக்குங்க. 10.25 பவுன் மேலே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல மிடில் ஹாரமும் நக்லீஸும். அடுத்தது இது ஒரு துபாய் பேட்டர்னு சொல்லலாம், டர்க்கி பேட்டர்னு சொல்லலாம். இதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் 3 layers மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலவே மிடில் ஹாரமும் 40 grams 5 பவுண்ட்லவே எவ்வளோ ப்ராடாக ஒரு பார்வையான லுக் இருக்கிற மாதிரி ஹாரம் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம அது நார்மல் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லக்ஷ்மி காசு மாடல் தான். நடுவில் இருக்கிறது நார்மல் பிளைன் கோல்டில் இருக்கக்கூடிய ஒரு திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிடில் ஹாரமும் நம்ம ஹாரமாக கூட யூஸ் பண்ணலாம். இது நக்லீஸு, அந்த ஹாரம் செட்டுங்க. எனாமல் பெயிண்ட் லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. 36 grams இருக்குங்க. இந்த செட்டு பாருங்க. இது ரூபி அண்ட் எமரால்டு, ரியல் ரூபி எமரால்டு பண்ணியிருக்காங்கங்க. இது எல்லோ கோல்டு பாலிஷ் தான். கீழே வந்து அந்த பீகாக் ஃபெதர் மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒரு பீகாக் கொடுத்துட்டு பிளைன் சலங்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூபி, ஒரு எமரால்டு, செயின் ஃபுல்லாக வர மாதிரி பேட்டர்னு. இந்த ட்ரெடிஷ்னல் ஹாரம் வந்து 49 gram கிட்ட இருக்குங்க. அந்த சைடு இந்த சைடு நீங்கள் ஒத்தி பார்த்தா தெரியுது. பட்டர்ஃப்ளை க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா ஒரு டாலரில் வருது. மிடில் ஹாரமும் ப்ளஸ்ஸு நக்லீஸ் வந்து செட்டுங்க அது. அடுத்தது இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹாரம், மிடில் ஹாரமுங்க. நக்லீஸு கொஞ்சம் லென்த்தாக செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாரமும் ப்ராடாக ஒரு 56 grams ஹாரம்னா சூப்பரான பேட்டர்ன் இது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது லக்ஷ்மி காசு வரும் இல்லைங்க, அது மாதிரி லக்ஷ்மி அம்மா உருவமும் பாக்ஸாக வருது. 44 grams கட்டி இருக்குங்க. அது லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்கங்க. ஆன்டிக் பீஸ் ஒன்று வந்து இங்கே மாட்டியிருக்காங்க. நக்லீஸு 26 grams கட்டி இருக்குது. அடுத்தது இது ஒரு கல்கட்டா பேட்டர்ன் ஹாரம், மிடில் ஹாரம், நக்லீஸ் தாங்க. எவ்வளோ லென்த்தான ப்ராடான யூ ஷேப்பு ஹாரம்ங்க. வெறும் 54 grams தான் இருக்குது. சலங்கெல்லாம் வச்சு அழகான பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லோ பாலிஷ் தான். அடுத்தது இது ஒரு எல்லோ பாலிஷ், பார்க்குறதுக்கு ஆன்டிக் மாதிரி இருக்குது இல்லைங்க எல்லோ பாலிஷ் தான். 108 grams இருக்குங்க. யூ ஷேப் டாலரு. அது வந்து மாங்காய் ஹாரம் வந்து நம்ம மிடில் ஹாரமாகவும் போடலாம், ஹாரமாகவும் போடலாம். மேலே இருக்கிறது லக்ஷ்மி காசு ஹாரம் மாதிரி நக்லீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு நகாஸ் பேட்டர்னில் லக்ஷ்மி அம்மா உருவம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காயின்ஸ் அப்படியே பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. கீழே அந்த டாலர் ரம்போஸாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரூபி ஸ்டோன்ஸு அந்த சலங்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது மாங்காய் ஷேப்பு மிடில் ஹாரம், ஹாரம், நக்லீஸுங்க. எல்லாமே வெயிட், லைட் வெயிட் தாங்க. பார்வையான பீஸ் தான் இது. சூப்பராக இருக்குது கழுத்தில் போட்டால் 3 செட்டு சேர்த்து. அடுத்தது இது ஒரு பேட்டர்னுங்க. இதுவுமே சேம் அந்த லக்ஷ்மி காசு அம்மன் உருவம் மாதிரி ஒரு ஆன்டிக்கு இல்லாமல் ஒரு பிளைன் கோல்டில் பண்ணியிருக்காங்க. நான் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கோல்டு வாங்கினிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். இது வந்து கோல்டு வாட்ச்சு.
எவ்வளோ வாங்கினிருந்தாங்கங்க. நான் அதுக்கு தான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ஷூட்டே எடுத்தேன். கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ வெட்டிங்க்கு தேவைப்படுவான். அந்த கல்யாண பொண்ணு, கல்யாண மாப்பிள்ளை எல்லோரும் சேர்த்து தான் வந்து நின்றாங்கங்க. சூப்பரான பேருங்க அவங்க. நிஜமாகவே லைஃப் லாங் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளும் வேண்டிக்கிறேன். அவங்க என்னென்ன வாங்குறாங்க அன்னிட்டு நான் ஒரு லுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கேரளா பேட்டர்னு கொடை ஜும்காங்க. பெரிய ப்ராடான பீஸ் தான். இப்போ வேஸ்டேஜ் எல்லாத்துக்கும் கம்மி இருக்குது இல்லைங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கொடை ஜும்கா வந்து 2.25 பவுன் கிட்ட இருந்துச்சு. அடுத்தது இந்த வட்டியானம் பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஆன்டிக் பீஸில் இருக்குது வட்டியானமும். 120 கிராம் 15 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. அது வந்து சைடில் வந்து சில்வர் பெல்ட் மாட்டலாமா கோல்டு மாட்டலாமான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச பர்சனல் ஒப்பீனியன் கொடுத்தேன். சில்வரே மாட்டிக்குவாங்கம்மா, பரவாயில்ல, எதுக்கு கோல்டு, பேக் சைடு தானே இருக்க போகுதுன்னு நானும் எனக்கு தெரிஞ்ச ஏதோ என்னோடய ஒப்பீனியன் கொடுத்தேன். அடுத்தது ஒரு ஆன்டிக்கில் பொட்டா கம்மல் ஜும்கா மாதிரி வாங்கினாங்கங்க. காட்டுற பாருங்கள். இதில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் வந்துடுச்சு. இது வந்து 2.5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. இப்போ கோல்டு எல்லாம் ஏறிட்டே வருதுங்க. ஆடி மாதம் போன உடனே நம்மளுக்கு கல்யாண சீசன் வருது இல்லைங்க. ஸோ அதனால அவங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி நின்றாங்க. ப்ளைன் கோல்டு ப்ளஸ் ஆன்டிக்கு க்ரீன் அண்ட் பேர்ல்ஸ் வர மாதிரி கலெக்ஷன்ஸு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு ப்ளைன் ஜும்கா மாதிரி வாங்கியிருந்தாங்க. இது வந்து 3 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய கம்மல் ஸ்டட்டு. அதுக்கு கீழே அந்த ஜும்கா வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. கையில் பார்க்கும்போது தெரியுது இல்லைங்க. 3 பவுன் கிட்ட இருந்துச்சு. அவங்க நான் ஷூட் எடுத்துக்கிறேங்க, பரவாயில்லைங்களான்னா, பரவாயில்ல எடுத்துக்கோங்க, நாங்கள் ஃபேஸ் காட்டாமல் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ன்றதாக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த செட்டு வந்து டெம்பிள் ஜுவல்லரியில் கீழே ஃபுல்லாக ரூபி வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து 3 சிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்கங்க. ப்ளஸ்ஸு கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணு வந்து நின்றாங்க. ஒரு சான்பாலி பேட்டர்ன் இயர்ரிங்ஸ் கூட வாங்கினாங்கங்க. இங்கே இருக்கிற எல்லாமே 12% தான் இருந்துச்சுங்க. அவங்க பில்லு போட்ட எல்லாமே அந்த ஒட்டியானத்தோடு சேர்த்து தாங்க சொல்கிறேன். 12% தான் இருந்துச்சு. இதெல்லாமே லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ வேஸ்டேஜ்ன்னு தான் நினைக்கிறேன் நான். மற்றபடி எந்த ஷோரூமுக்கு போனாலும் வேஸ்டேஜ் ஏறி இருக்கும். அப்படி செமையாக இருந்துச்சுங்க. இந்த பேட்டர்னு சான்பாலி பேட்டர்னில் 3 ஜும்கா வருது பாருங்கள். அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அந்த போல்ஸ் வந்து குட்டி குட்டி ரைஸ் போல்ஸ் அந்த ஜும்காவில் அந்த புட்டாவில் தொங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு கோல்டு வாட்ச் வாங்கினிருந்தாங்கங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வாங்கினிருந்த காட்டினேன் இல்லைங்க, ஃபஸ்ட்டில் இருக்குது. அது வந்து 3 பவுன் கிட்ட இருந்துச்சு. அடுத்தது இது வந்து நம்ம அந்த டைல் வந்து டைட்டனில் இருந்துச்சுங்க. டைட்டன் இருக்குது, சொனாட்டா இருக்குது. உங்களுக்கு எந்த டைல் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைப் தாங்க. இது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. கல்யாண மாப்பிள்ளைக்கு வாங்கினிருந்தாங்கங்க. 4 பவுன் கிட்ட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு கிட்ட அவங்க 20 லட்சத்துக்கு வாங்கினிருந்தாங்கங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணால் எவ்வளோ ரேட் இருந்தாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானேங்க இருக்காங்க. ஸோ லலிதா ஜுவல்லர்ஸில் இப்போ வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. வரப்போகுது கல்யாண சீசன். அப்படி இருக்கிறதுனால வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம லலிதா ஜுவல்லர் ப்ரிஃபர் பண்ணுறது என்னோட பெஸ்ட் பர்சனல் ஒப்பீனியன். இந்த செட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு இருந்தாங்கங்க. சூப்பர் இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. அவங்க வாங்கும்போது அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக அந்த 3 அக்கா தங்கச்சிங்க ப்ளஸ்ஸு அவங்க கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை அம்மா அப்பா எல்லோரும் வந்து நின்றாங்க. அவங்க லைஃப் லாங் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நான் காட்டுற எல்லா ஹாரமும் மிடில் ஹாரம் நெக்லஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கோல்டு வாங்கணும், அது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணும், கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லலிதா ஜுவல்லரி